அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்ரா செய்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். உம்ரா செய்ய நாம் புறப்படுகிறோம் என்று சொன்னால் முதலில் நாம் நம்முடைய நகங்களை முடிகளை களைந்து கொள்ள வேண்டும், சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். பிறகு குளித்துவிட்டு உழுவு செய்துவிட்டு நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்து நாம் புறப்பட வேண்டும். மக்கா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு நம்முடைய மனத்தில் அல்லாஹ் லப்பைக் உம்ரத்தன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் நியத்து வைக்க வேண்டிய ஒரு இடம் விமானம் ஜித்தா இறங்குவதற்கு அரை மணி நேரத்தை, இதுதான் முக்கியமான இடம். இங்க நம்ம 1000 நியத்தை வைத்துக் கொண்டு புறப்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்த மீகாத்தினுடைய எல்லை ஜித்தாவில் இருக்கிற லம்லம் என்ற மீகாத் தான். அது ஜித்தாவில் இறங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்ப நம்ம இந்த நியத்தை வைத்துக்கொள்ள, இந்த நியத்து அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன், இதை மனசுல பதிவு வச்சுங்க. அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். அதற்கு பிறகு நாம் தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இப்போ இந்த நியத்தோடு நீங்க ஏறாம் அணிந்து, பெண்களை பொறுத்தவரை அந்த ஆடையில கிளம்பிடுவீங்க. உங்களுடைய முகமும் இந்த கையை திறந்திருக்கும். ஆண்களை பொறுத்தவரை ஏறாமுடைய ஆடை, தையல் இல்லாத 2 ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். உள்ளாடை எதுவும் அணியக்கூடாது, தலையில் தொப்பி போடக்கூடாது. ஏறாம் அணிந்த பிறகு எந்த விதமான நறுமணங்களையும் நாம் பூசக்கூடாது. பிறகு இதற்கு தல்பியா சொல்ல நிலையில் நாம் மக்காவை அடைய வேண்டும். மக்காவுக்கு சென்ற பிறகு ரூம் கொடுப்பாங்க. ரூம்ல உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் முடிந்த பிறகு அங்க ஒரு ஆலிம்கள் மூலியமாவே உங்களுக்கு வழிகாட்டப்படும். இப்ப முதலாவது அமல் என்ன? உம்ராவினுடைய முதல் அமல் என்ன? காபத்துல்லாவை வலம் வர வேண்டும், தவாப் செய்ய வேண்டும். நமக்கு மக்காவை அடைகின்ற வரை தவாப், இது தல்பியா சொல்லிக் கொண்டு செல்வோம். முதலாவது அமல் ஃபல்யதவ்ஃபு பில் பைத்தில் அதீக், பலமே வாய்ந்த காபத்துல்லாவை தவாப் செய்ய வேண்டும். உம்ராவினுடைய முதல் அமல் காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வலம் வர வேண்டும். தவாப், அதுக்கு பேரு தான் தவாப். அந்த காபத்துல்லாவை எத்தனை முறை சுற்றி வரணும்? 7 முறை சுற்றி வர வேண்டும். அதனுடைய துவக்கம் எங்கே? ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல் இருக்கக்கூடிய இடத்தில் பச்சை லைட் எரியும். அந்த கல்லை முத்தமிடுவது சுன்னத். ஆனா இன்றைக்கு உள்ள நிலைமையில ரொம்ப நெருக்கடியாக இருப்பதனால் நாம் கஷ்டப்பட்டு யாருக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் ஆரம்பிக்கும் போது வலது கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். இந்த தவாஃபை சுற்றி வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்த துஆக்களை ஓதலாம், குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது போன்ற திக்ர்களை ஓதிக்கொண்டே தஸ்பீஹ் செய்து கொண்டே நாம் சுற்றி வர வேண்டும். குறிப்பாக ருக்குனுல் யமானி ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய இடம் வரும்பொழுது ருக்குனுல் யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை அந்த இடைப்பட்ட இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் என்ற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்காங்க. அந்த அடிப்படையில் ருக்குனுல் யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை நாம் ரப்பனா ஆத்தினா என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு முறை சுற்றி வந்துவிட்டோம். ஹஜ்ருல் அஸ்வதில் ஆரம்பித்து திரும்பி அந்த ஹஜ்ருல் அஸ்வத் வருகின்ற வரை ஒரு தவாப் ஒண்ணுதான் முடியும். இது மாதிரி 7 சுற்றுக்கள் சுற்றி வரும். 7வது சுற்று முடிந்தால்தான் ஒரு தவாப் முடிந்தது. உம்ராவுடைய முதல் அமல் காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வர வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை தங்களுடைய வலது கையினுடைய தோள் கொஞ்சம் திறந்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலே உங்களுக்கு ஆலிம்கள் மூலமாக வழிகாட்டப்படும். இப்படியாக 7 முறை நாம் தெரிந்து துஆக்களோடு சுற்றி வந்துவிட்டால் அந்த தவாப் முடிந்து வருகிறது. அந்த ஒழுவு செய்து கொண்டு ஒழுவோடு தான் இந்த தவாஃபை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒழுவு முறிந்து விட்டால் ஒழுவு செய்து கொண்டு நாம் எதில் விட்டோமோ அதிலிருந்து திரும்ப கண்டினியூ செய்து கொள்ள வேண்டியதுதான். தவாஃப் முடிந்த பிறகு மகாம இப்ராஹிமிலே 2 ரக்காத் சுன்னத்தான 2 ரக்காத் தொழ வேண்டும். அந்த 2 ரக்காத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், சூரத்துல் ஃபாத்திஹாவும் குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதினாங்க. 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதினாங்க. அப்ப இந்த 2 சூறாக்களை நாம் ஓதிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த தவாஃப் முடிந்த பிறகு 2 ரக்காத் சுன்னத்தை தொழ வேண்டும். பிறகு அங்கிருந்து நாம் துஆ செய்ய வேண்டும். பிறகு ஜம்சம் நீர் அங்கே வைத்திருப்பார்கள், அந்த ஜம்சம் நீர் குடித்துக் கொள்ள வேண்டியது. முதலில் தவாஃப் செய்ய வேண்டும் 7 முறை. பிறகு மகாம இப்ராஹிமில் 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும். பிறகு சஃபாவுக்கு செல்ல வேண்டும்.
சஃபாவில் ஏறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுனாங்க. இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத பிஹதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவவ பீமா வமன் ததவ கைரா. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சஃபாவில் நின்று காபத்துல்லாஹை நோக்கி லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹஸாப் வஅதா லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா வஹதஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் சஃபா மலையில் நின்று காபத்துல்லாஹை நோக்கி 3 முறை ஓதினார்கள். அதே போன்று நாமும் அங்கிருந்து ஓதிவிட்டு சஃபாவில் இருந்து எங்க போகணும்? மர்வாவிற்கு போக வேண்டும். இந்த போகக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். இடையில் பச்சை லைட் எரியும். அந்த பச்சை லைட் எரியக்கூடிய இடத்தில் மட்டும் ஆண்கள் மட்டும் லேசாக தொங்கோட்ட ஓடணும், பெண்கள் ஓடக்கூடாது. பெண்கள் அப்படியே நடந்தே அந்த துஆ ஓதிக்கொண்டே மர்வா என்ற மலைக்கு செல்ல வேண்டும். பிறகு அதே போன்று மர்வாவுடைய மலையிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹஸாப் வஅதா என்ற துஆவை ஓதிவிட்டு பிறகு மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு வர வேண்டும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு சென்றா ஒரு சுற்று முடிஞ்சு போச்சு. அதே போன்று மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தா 2வது சுற்று முடிந்து விடுகிறது. கடைசியாக 7வது சுற்று மர்வாவில் முடிந்துவிடும். தவாஃபை போல 7 முறை சுத்தி வந்துடக்கூடாது. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனா ஒரு சுத்து, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வந்துவிட்டால் 2வது சுற்று, 7வது சுற்று மர்வாவில் முடிந்துவிடும். மர்வாவில் முடிந்த பிறகு பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய வீடுகளுக்கு சென்று ரூமுக்கு போன பிறகு தலைமுடியினுடைய கடைசி பகுதியில் சிறிதாக கத்தரித்துக் கொள்ள வேண்டும். அதோடு தான் உங்களுடைய உம்ரா முடிகிறது. ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடித்துக் கொள்வது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முடியும் கத்தரித்துக் கொள்ளலாம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிப்பவர்களுக்கு 3 முறை அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. எனவே தவாஃப் சஹீ முடிந்த பிறகு நாம் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கடைசி அமல். உம்ராவினுடைய கடைசி அமல் தலைமுடிக்கு இறக்கியதின் மூலமாக நம்முடைய உம்ரா பரிபூர்ணமாக ஆகிவிடுகிறது. உம்ராவுடைய முதல் அமல் ஒலு செய்யணும், காபத்துல்லாஹை 7 முறை தவாஃப் செய்யணும், 2 ரக்காய் தொழுவணும், பிறகு சஃபா